நன்றி உள்ளவன் எப்படி இருப்பான்? உங்களுக்கு நன்றி இருக்கா இல்லையா? இருக்கு. நன்றி இருக்குன்னா என்ன பண்ணணும்? செய்த உதவியை மறக்கக்கூடாது. எஸ் ஆர் நோ? இப்போ உங்களுக்கு மூச்சு காற்று யார்? உங்க பொண்டாட்டி கொடுக்குறாங்களா, புருஷன் கொடுக்குறாங்களா? ஏன் அப்ப அந்த நன்றியை மறக்கிறீங்க நீங்க? ஏன்னா அவர் தனி பெரும் கருணையா இருக்கிறாரு, கண்டுக்க மாட்டாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, நீங்க கண்டுக்காமையே சுத்திட்டு இருப்பீங்க. அப்படிதானே? மரத்துல இருந்து காற்று யாரு? உங்க பொண்டாட்டி கொடுக்குறாங்களா, புருஷன் கொடுக்குறாங்களா, பிள்ளைங்க கொடுக்குறாங்களா? மரத்துல இருந்து பழத்தை யாரு கொடுக்கறது? நான் தண்ணி ஊத்துனா அதனால வந்து. தண்ணி ஊத்துனா எப்படி பழம் வரும்? நீங்க வேணா இந்த பாலைவனத்துல ஒன்ன நட்டு வச்சு தண்ணி ஊத்துங்க, மாமரத்தை நட்டு வச்சு தண்ணி ஊத்துங்க, எப்படி வருதுன்னு நான் பாக்குறேன். வருமா? ராஜஸ்தான் பாலைவனத்திலேயோ துபாய் பாலைவனத்திலேயோ மாமரத்தை நட்டு வச்சு நீங்க தண்ணி ஊத்துங்க, நீங்க மாங்காய் பறிச்சு காட்டுங்க, எனக்கு முடியுமா உங்களால? அப்ப தண்ணி ஊத்துனா மாங்காய் வந்துருமா? மரம் நட்டு வச்சா மாம்பழம் வந்துருமா? தென்னை மரம் வந்துருமா? யார் அப்ரூவல் பண்ணணும்? சீல் யாரு குத்தணும்? நீ வரலாம், இந்த இடத்துல நீ வரலாம், சீல் யாரு குத்தணும்? இறைவன் குத்தணும். அப்ரூவல் யாரு கொடுக்கணும்? இறைவன் கொடுக்கணும். நீங்க யாருக்கு நன்றி உணர்வா இருக்கணும்? அப்போ இப்போ மத்தியானம் உங்களுக்கு சோறு போட வேணான்னு சொல்லிடுறேன், இப்போ வெளியில போனோடனே பிரேக் டைம்ல உங்களுக்கு எதுவும் கொடுக்க வேணான்னு சொல்லிடுறேன், என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு சோறே கிடையாது, என்ன பண்ணுவீங்க? அப்ப சோறு கொடுத்தது யாரு? யாருங்க கொடுத்தது? கடையில போய் கேட்டா கொடுத்துருவானுங்களா? பணம் கொடுத்தா வந்துருமா? சோர்ஸ் மெட்டீரியலே அழிச்சிடுறாரு, எல்லா கிரியேஷனையும் அழிச்சிடுறாரு. எங்க இருந்து சோறு வரும்? எங்க இருந்து பழம் வரும்? எங்க இருந்து காய்கறி வரும்? உங்களுக்கு எங்க இருந்து என்ன வரும்? ஏதாவது வருமா? அப்ப யாருக்கு நீங்க விசுவாசியா இருக்கணும்? அந்த இறைவனுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கங்கன்ட்டேன் நான். சிவபெருமான்னு சொல்லலை, நான் அல்லாதான்னு சொல்லலை, கர்த்தர் என்ன வேணாலும் பேர் வச்சுங்க, ABCDEFGH என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இறைவனுக்கு நன்றி விசுவாசமாக இருந்தீர்களா? இவ்வளவுதான் என் கேள்வி. இறைவனை எத்தனை முறை நினைச்சு பார்த்தீங்க? கொஞ்சோண்டு உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வரப்போ உங்க புருஷனோ பொண்டாட்டியோ உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்தா ஐயோ சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டேறீங்க, இந்த மாதிரி பார்த்துக்க ஆளே இல்லையே, அடடா எவ்வளோ லவ், எவ்வளோ அஃபெக்ஷன். இறைவன் கொடுக்கலன்னா இங்க ஒண்ணுமே கிடையாதுன்ற அந்த உணர்தல் உங்களுக்கு ஏன் வரவில்லை? எப்ப வரப்போகுது? இதுதான் ஞானம். ஞானம்னா என்னத்தையோ நினைச்சிட்டு இருக்கீங்க, அது இல்லை. கிடைத்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு பேர் ஞானம். கிடைச்சதுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு பேர் ஞானம். எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்பதற்கு பேர் ஞானம். இந்த மூணும் தெரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வேகம் குறைஞ்சிரும், அமைதி நிலைக்கு போயிடுவீங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை தன்மை மாறாது, 4 பேருக்கு உதவி செய்வீங்க, திமிரு வரவே வராது. ரோல்ஸ் ராய்ஸ்ல போய் இறங்கினாலும் முன்னாடி யாராவது ஒரு நல்லது பண்ணாங்கன்னா படார்னு போய் காலில் விழுந்து இறைவா உங்களுக்கு நான் என்ன நன்றி சொல்றதுன்னே தெரியும், காலில் விழுந்து கதறிட்டு இருப்பீங்க. பார்க்குறோம் பைத்தியம் பிடிச்சிரும். ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து இறங்குறான், வந்து எல்லாரு காலையும் விழுந்துகிட்டு இருக்கான். ரோல்ஸ் ராய்ஸ்ல வர்றது கெத்தா, ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து எல்லாரு காலையும் தொட்டு கும்பிட்டு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கறது பெஸ்டா? நீங்க அந்த அளவுக்கு போலனாலும் பரவாயில்ல, 4 உயிர்களுக்கு வேணுங்கக்கூடிய அடிப்படை உதவிகளை செஞ்சு கொடுத்து அந்த உயிர்களை நல்லா பார்த்துக்கிறதாவது பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்களா? இந்த 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் என் குடும்பம் தாண்டி சுயநலம் இல்லாமல் இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுல தான் இந்த எக்ஸிட், இந்த கேம் விட்டு உங்களால் எக்ஸிட் ஆக முடியும். புரிஞ்சுதா? தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் தான் பொண்டாட்டி தான் பிள்ளைங்களுக்காகவும் வாழாமல் எவன் ஒருவன் சுயநலம் பார்க்காமல் இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ ஜெயிச்சிட்டீங்க. நீங்க தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% இறைவன் தர 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 தரத்தரும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் எனக்கு வேணாம், எனக்கு வலிக்குது, பாதியில் நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா கூட, கஷ்டமாக இருக்குது போ நான் வரலன்னீங்கன்னா கூட, இன்னும் கொஞ்சம் தூரம் ராஜா, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துரு, இன்னும் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு தர 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 தரன்னு பிடிச்சி இழுத்து கொண்டு போயிடுவார். ஆனால் அவர் இழுத்து கொண்டு போகணுன்னா நீங்கள் முதல்ல அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். அந்த பக்குவ நிலைக்கு வந்தீங்கன்னா தான் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. புரிஞ்சுதா?